குட் மார்னிங் எல்லாருக்கும். குட் ஈவினிங் எல்லாருக்கும். இன்றைக்கி நான் உங்களுக்கு வெங்காயம் பாலக்கு இது ரெண்டும் போட்டு நம்ம எப்படி சப்பாத்தி பண்ணணும்னு சொல்லி கொடுக்குறோம். ஃபஸ்ட்டு இந்த மிக்சியில் இந்த பாலக்கு நல்லா நெருக்கின பாலக்கு, இது மாதிரி பொடி பொடியாக நெருக்கின பாலக்கை இந்த மிக்சியில் போட்டுக்கோங்க. மிக்சியில் போட்டுவிட்டு நல்லா ஒட்ட போகிறோம். ஜஸ்ட்டு ஒரு எவ்வளோ பாலக்கு, ஒரு 50 கிராம் பாலக்கு இருந்தால் போதும். இது வெங்காயம் இது மாதிரி ஒரு வெங்காயத்தை இதுமாதிரி நெருக்கிக்கோங்க. பொடியாக நெருக்கின்ட்டு இந்த மிக்சியில் போட்டுக்கோங்க. மிக்சியில் போட்டுன்ட்டு இதை நல்லா அரைச்சிக்கோங்க. பாலக்கு வெங்காயம் போட்டு இந்த மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சிக்கோங்க. உங்களுக்கு அரைச்சி காய போட்டு அவ்வளோதான். இது மாதிரி பேஸ்ட்டாக இருக்கணும், போதும். ரொம்பவும் பேஸ்ட்டாக வேண்டாம். இது மாதிரி வெங்காயத்தை பாலக்கு இது மாதிரி அரைச்சிக்கோங்க. அரைச்சி விட்டு இப்போ நெக்ஸ்ட்டு மாவு எடுத்து போட்டுக்கிறது. இப்போ பாருங்க, இது நம்ம இது மாதிரி ஒரு மெஷரிங் கப்பு நம்ம வச்சுட்டு இருக்கோம். இது மாதிரி மெஷரிங் கப்பு, இந்த ஒரு மெஷரிங் கப்புக்கு நமக்கு 5 சப்பாத்தி வரும். இது மாதிரி தலை தட்டி 1 2 3 4 கப்பு 20 சப்பாத்தி வரும். கொஞ்சம் போட்டுக்கோங்க. 20 சப்பாத்தி வரும். இந்த மாவு எடுத்து வச்சுருங்க. மேலே எடுத்து வச்சுடுங்க. நெக்ஸ்ட்டு இதுக்கு 1.5 ஸ்பூன் உப்பு, 1.5 ஸ்பூன் உப்பு போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் சில்லி பவுடர் ஒரு 3/4 ஸ்பூன் போட்டுக்கோங்க. சில்லி ஸ்பூனு 3/4 ஸ்பூனு. ரொம்ப ஏன்னா நிறைய இதில் பொடியெல்லாம் போடுறோம். ஸோ சில்லி பவுடர் போட்டுன்னா இல்லை காரம் ஜாஸ்தியாக. மஞ்சள் பொடி ஒரு 3/4 ஸ்பூனு. அப்புறம் ஆம்ச்சூர் பவுடரும்பாங்க, அது ஒரு 3/4 ஸ்பூனு. இது கஸ்தூரி மேத்திம்பாங்க. இன்னும் கொஞ்சம் ஒரு டேபிள் ஸ்பூன் மாதிரி வச்சு நல்லா க்ரஷ் பண்ணிவிட்டு அதை போட்டுடுங்க. இது தனியா பொடி ஒரு ஸ்பூன் போட்டுக்கோங்க. இது கரம் மசாலா பொடி, அது ஒரு 3/4 ஸ்பூன் போட்டுக்கோங்க. இது ஜீரா பொடி, இது ஒரு ஸ்பூன் போட்டுக்கோங்க. எதில் காரம் கம்மியோ அது 1 ஸ்பூன் போட்டுக்கோங்க. எதில் காரம் ஜாஸ்தி இருக்கோ அதில் 3/4 ஸ்பூன் போட்டுக்கோங்க. இப்போ போட்டுனாச்சு. எல்லாத்தையும் போட்டுனதுக்கப்புறம் இதை பவுடர்லாம் அப்புறமா எடுத்த இடத்துல வச்சுட்டுருக்கோம். உங்களுக்கு கிடைக்கும். அப்போ தான் இதாச்சா. இப்போ அரைச்சி விட்ட அந்த விழுது இருக்க, இது இதில் போட்டுக்கோங்க. இந்த அரைச்சி விட்ட விழுது இதில் நல்லா போட்டுருக்கோங்க. இது நல்லா இதே தண்ணியில் கொஞ்சம் அலம்பி விட்டுருக்கோம். அதுக்காக முதல்ல நம்ம இதை அலம்பி விட்டுட்டேன்னா உங்களுக்கு இது வெந்நீர் கிடையாது, ஆறி போன தண்ணியை போட்டு ஊற்றிக்கலாம். வெந்நீராக போடாதவங்க வெடிச்சிடும். சப்பாத்தி பண்ணும்போது பச்சை தண்ணி தான். நல்லா அலம்பின்ட்டுருங்க. இதையும் கொஞ்சம் அலம்பி ஊற்றின்ட்டுருங்க. மிக்சியாக தேக்க போட்டுடுங்க. இப்போ இதை நல்லா ஃபஸ்ட்டு பரட்டிக்கோங்க. இந்த பவுடரு உப்பு எல்லாம் சேர்ந்துக்கணும் மாவில். அப்படியே உடனே பச்சை வேண்டாம். அப்போ என்ன ஆகும், ஒரு பக்கம் காரம் ஒரு பக்கம் காரம் இல்லாமல் போயிடும், உப்பு காரம்லாம். ஸோ ஃபஸ்ட்டு இந்த நல்லா பரட்டிக்கோங்க. என்னென்ன போட்டிங்களோ எல்லாத்தையும் ஒத்தா போல் பரட்டிக்கோங்க.
இல்லை உப்பு சேர்ந்து காரம் சேரணும் ஒத்தா போல், அந்த அரைச்சி விட்டு உழுது சேரணும். நல்லா போட்டு இது பண்ணிக்கோங்க. போட்டு இதெல்லாம் முடிச்சதுக்கப்புறம் கொஞ்சம் எண்ணெயை ஊற்றிக்கோங்க லைட்டாக. பெசைறதுனால கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. பிசைஞ்சதுக்கப்புறம் ஒரு கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி நல்லா பிசையுங்க. இப்போ நல்லா நல்லா மிக்ஸ் ஆயிடுச்சு. இந்த இதுக்கப்புறம் நீங்கள் தேவையான தண்ணியை ஊற்றி நல்லா ரொம்பவும் லூஸாக பிசையக்கூடாது. ஏன்னா இதில் நம்ம கீரையை போட்டு அரைச்சிருக்கிறதுனால அது போக போக அதுலேருந்து தண்ணி ஊறி உங்களுக்கு லூஸ் ஆகிடும். நார்மலாக இப்போ அரைச்சிருக்கோம், அதுக்காக ஜாஸ்தி லூஸ் ஆகாது. பட் ஆனால் கூட அந்த க்ரீனிஸ் இருக்கிறதுனால அதோட தண்ணி கொஞ்சம் போக போக லூஸ் ஆக கொடுத்துடும். அதுக்காக உங்களுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி நல்லா பிசைஞ்சுக்கோங்க. பட் ரொம்பவும் கெட்டியாக பிசையாதுங்க, ஓரளவுக்கு சாஃப்டாக இருக்கணும். பிசையும் போது எவ்வளோ நீங்கள் மாவை நல்லா சாஃப்டாக பிசைகிறீங்களோ சப்பாத்தி எவ்வளோ சாஃப்டாக வரும். எவ்வளோ கனமாக பிசைகிறீங்களோ சப்பாத்தி உங்களுக்கு அவ்வளோ கனமாக வரும். உங்களுக்கு சாஃப்ட்னஸ் கொடுக்காது உங்களுக்கு. ஸோ உங்களுக்கு சப்பாத்தி சாஃப்ட்னஸ் கொடுக்கணுன்னா பிசைறதும் கொஞ்சம் லூஸாக பிசையுங்க. நல்லா இது மாதிரி பிசைச்சுக்கோங்க. அவ்வளோதான். இதுக்கப்புறம் இதை நல்லா பிசையுங்க. நல்லா ஒத்தா போல் நல்லா குஸ்தி ஆடுற மாதிரி மாவில் குஸ்தி ஆடுங்க. நல்லா நல்லா அமுக்கி பிசையணும். நல்லா அடிச்சு வேற. அப்புறம் இன்னொன்று இது மாதிரி பலகா கீழே வச்சுக்கோங்க. இது மாதிரி பலகா வச்சுன்னா இந்த கடப்பாக்கல்ல டைரெக்டாக அடிக்கும்போது சம்டைம் கிராக் ஆகிடும் கடப்பாக்கல். ஸோ ஒரு கட்டை மேலே வச்சுட்டு சவுண்டும் கம்மியாக இருக்கும். உங்கள் தைரியமாக அடிச்சு பண்ணலாம். இந்த பொசிஷனில் இன்னும் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. இப்போ கை ஒட்டாமல் இருக்கும், சாஃப்டாகவும் இருக்கும் உங்களுக்கு சப்பாத்தி. வீட்டில் அப்பப்போ கொஞ்சம் வீட்டில் இருக்கிறதுனால குழந்தைகளோட சவுண்ட்லாம் இந்த வீடியோவில் இருக்கும். நான் மேக்ஸிமம் சவுண்டு ரிமூவரை எடிட் பண்ணி பண்ணுறேன். அப்படி இருந்து சில சவுண்ட் வரும், அதுக்கு கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. வீட்டில் பண்ணுற மாதிரி மனசில் வச்சுருக்கோங்க. ஸோ நான் எதுவும் இந்த காலர் மைக்கெலாம் வச்சுக்கிறதுனால டைரக்டான சவுண்ட் உங்களுக்கு கிடைக்காது. நல்லா பிசைஞ்சாச்சு. பிசைஞ்சிட்டோம். இனிமேல் இதை எப்படி சப்பாத்தி பண்ணணும்னு உங்களுக்கு அடுத்த கொஞ்சம் நாள் கழிச்சு வீடியோ கண்டினியூ பண்ணி காமிக்கிறோம். பாருங்க, இது மாதிரி நல்லா பிசைஞ்சாச்சு. இதை ஒரு தட்டை போட்டு மூடிடுங்க. இனிமேல் ஒரு தட்டு போட்டு கொஞ்சம் மூடி இல்லட்டா வெள்ளை துணியால் மூடி வச்சுட்டு ஒரு 10 நிமிஷம் கழிச்சு சப்பாத்தி பண்ண ஒரு சாஃப்ட்னஸ் கிடைக்கும். இது உருட்டி வச்சுக்கோங்க. அப்புறமா முதல்ல அப்போ ஜல்தி முடிஞ்சிடும். அப்போ மாவு பிசைஞ்சு மட்டும் காமிச்சோம். இது மாதிரி உருட்டி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் இது மாதிரி சப்பாத்தி பண்ணும்போது எண்ணெய் தடவிக்கோங்க. தடவிட்டு இது மாதிரி முக்கோணமாக பண்ணி இது மாதிரி இட்டுடுங்க. எதுக்குமே பழைய வீடியோலாம் எப்படி இட்டுருக்குதுலாம் காமிச்சிருக்கோம். சேம் ப்ரொசீஜர் தான், எல்லாருக்கும் தெரியும். இது மாதிரி எண்ணெய் தடவிட்டு முக்கோணமாக மடிச்சுட்டு இது மாதிரி சப்பாத்தி பண்ணிக்கணும். நெக்ஸ்ட்டு சப்பாத்தி பண்ணிவிட்டு நல்லா தோசைக்கல்ல போட்டு நல்லா நெய் ஊற்றியும் எண்ணெய் ஊற்றியும் நல்லா சப்பாத்தி பண்ணிவிட்டு எடுத்து வைக்கிறது. காமிச்சிடுங்க. அதை
மேலே வச்சுக்கோங்க. இதை அப்பப்போ இந்த இதில் போட்டு வச்சிங்கன்னா சூடாக இருக்கும், சாப்பிடும்போது சாப்பிட்டுக்கலாம். அவ்வளோதான். சப்பாத்தி எப்படி பண்ணுறது? இதை ஆனியன் பாலக் வித் மசாலா இன்க்ரீடியன்ட்ஸ் என்னென்னா டிஸ்கிரிப்ஷனில் உங்களுக்கு போடுற என்னென்ன இன்க்ரீடியன்ட்ஸ் போட்டுக்கணும். அது பிரகாரம் நீங்களும் பண்ணி வீட்டில் பண்ணி சாப்பிட்டுட்டு எப்படி இருக்குது டேஸ்ட்டுன்னு கமெண்ட்டில் பண்ணுவோம். தேங்க்யூ ஃபார் சீயிங் திஸ் வீடியோ. வி வில் கம் இன் த நெக்ஸ்ட் வீடியோ. அடுத்த வீடியோவில் மறுபடியும் உங்களை சந்திக்கிறோம். அப்போ மட்டும் எல்லாருக்கும் ஈவினிங் வணக்கம். நான் ரொம்ப நாள் ஆச்சு வீடியோ போட்டு. இந்த வீடியோ போட்டு கமெண்ட் பண்ணுங்க. ஃபர்தராக புதுசாக வீடியோ போடும்போது மறுபடியும் சந்திக்கிறேன். தேங்க்யூ, பாய்.